பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக, புதிய மாதத்துக்காக நன்றியோடு கடமை துதிக்கிறோம். கடந்த 8 மாதங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமந்து வந்தவண்ண மாப்பிள்ளைகளை சுமந்து வந்து இந்த 9ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களுடைய திருப்பாதத்தை நாங்கள் காணும்படியாகவும், உண்மை ஆராதிக்கும்படியாகவும், தொழுது கொள்ளும்படியாக எங்கள் குறித்த கிருபைக்காய் தோற்றுறோம். இப்போ எங்களே இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக எங்கள் அருமை ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆர்வமாகவும் நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம்முடைய புத்தரிசி பாடல் புத்தகத்தில் பாடல் பாடி ஆண்டுடைய பரிசு நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விழியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விழியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம்,
அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பதியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பதியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றோடு சற்றேறக்குரிய 4-5 மாதங்கள் கடந்து போயின. நாம் ஆலயத்தினுடைய தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலே இந்த காணொலி மூலமாக தொடர்ந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை தருவார்கள். இன்னும் அநேக மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வேலையின்மையினாலும் சுகீனத்தினாலும் அவதிப்படுற மக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக. தொடர்ந்து தேவநாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று காலை மாலை ஆராதனை முறைகளிலே 2வது ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் ஒரு கிருபை சமாதானம் உண்டாவதாக. இந்த கர்த்தர் ஒன்று மணி நாள் என்று கைக்கொண்டு மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயினுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கடவுளை போற்றும் வாருங்கள். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் மகிமை இருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் சோதரிக்கப்பட்டவர். கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிந்த மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பானவர்களே, இது பாவ அறிக்கை நேரம். நாம் கொஞ்சம் கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டும் அமைதியாக அமர்ந்தோம். நம்முடைய பாவ நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வளர்த்துக்கலாவும். நமக்கு உண்மை இல்லை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் மன்னித்திருக்கிறார் நீங்கள் சுத்திகரிப்பதற்கு நம்ம தப்பு உள்ளது. நான் எழுதி என் தகப்பத்திற்கு போய் தகப்பனே, பணத்து விரோதமாக பாவம் செய்தேன். உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்லன். உம்முடைய கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்கின்றேன். கடவுள் வாழ்க்கையில் சமீபத்திருக்கிறது. மனத்திற்கு விசேஷ நம்பிக்கை உண்டு. நமது பலவீனங்களுக்காக பதிலளிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார்கள். எல்லாவற்றும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லவர் கடவுள் தான் நம்முடைய பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாரும் சேர்ந்து முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தை நம்முடைய பாவ அறிக்கை ஜபமாக நினைந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிமித்தி நம்ம கட்டளையிட்டபடி வாழ்வை சீர்படுத்துக்கான காலத்தில் பரிசுத்தாவின் கிருபையும் தேய்களும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை
துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் தயவு செய்து அமர்வுடியாக நான் பங்கேற்றுக் கொள்கிறேன். வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். That is only one Bible reading of the scripture, the Old Testament, book of Isaiah, chapter 51, verse 7 to 12. ஒரே ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 to 12 வரை. நீதி அறிந்தவர்களே, என் வேத இடத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷன் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர் துஷ்டங்களால் கலங்காமலும் இருங்கள். ஒட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரைத்து கொண்டு அவர்களை ஆட்டு மயிலைப்படுத்தினும் என்னுடைய நீதியோ என்றென்றைக்கு நிலைக்கும். என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறைதோறும் இருக்கும். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் பயமே, முந்தின நாட்கள் பூர்வ தலைமுறைகளும் இளமையபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நான் நீதான் அல்லவோ. மகா ஆழத்தின் தண்ணீர்களாக சமுத்திரத்தை வற்றி போக பண்ணியதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் படங்கள் வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கரிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் முடிப்போம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்றால் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உங்களுக்கு பகிர்ந்து நாட்கள் அறுவடைக்காக தேவ சமூகத்தில் நம்மை காத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேலையெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேலையெல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலை கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலை கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்திலே சேருவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய திருவார்த்தைகளை ஆகிய கேட்கவும் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவித்தார். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கவும் கேட்படி உதவித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு முறை உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலும் நம்முடைய சிஎஸ்ஐ அருள் தேவாலயத்தின் சார்பிலும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் புறாயில் நம்மை கண்ணீர் மணியை போல பாதுகாத்தார். எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு நாசமோசங்கள், எவ்வளவு சருதியான மரணங்கள் எல்லாவற்றும் தப்பித்து நம்மை நன்மையினாலும் கருவினாலும் முடிசூட்டி இந்த 8 மாதங்களை கழித்து இந்த 9ஆம் மாதத்துடைய முதல் நாளிலே முதல் வேளையில் ஆண்டுடைய பாதத்தை காணப்படும்படியாக நம்ம அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஏசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் பகுதி.
நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். I am he that comforts you. ஆறுதல் செய்கிற ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட அருமையான வாக்குறுதி. ஏன்னா அது ஒரு இரண்ட நிலையில் இருந்தது. There was no prophecy. ஒரு தீர்க்கதரிசனம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதல் சொல்லவோ சமாதானம் சொல்லவோ ஆட்கள் இல்லாத ஒரு காலம். சற்றே அவங்க இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தான் வசனம் வாசிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் தான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. என்னன்னு? நான் இதை கம்ஃபர்ட்ஸ் யூ, ஆறுதல் படுத்துகிறவர், ஆறுதல் செய்கிறவர் நான் என்று சொன்ன அது மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் தேவன் கொடுக்கிறது. இந்த வார்த்தையில 2 குறிப்புகளை பார்க்கலாம். ஒன்று, கர்த்தர் ஒருவரை நமக்கு ஆறுதலும் தேர்தலும் செய்யக்கூடியவர். இஸ் காட் இஸ் அலோன் who is going to give comfort. அது அர்த்தம் தான். ரெண்டாவது, மனுஷனுடைய ஆறுதலுக்காக மனுஷனை நோக்கி பார்ப்பது தேவனுக்கு பிரியமில்லாதவருக்காக. அதான் சொன்னாரு சங்கீதம் புஸ்தகம் 118 வாசிக்கும்போது, நாசியில் சுவாசமுள்ள ஒரு மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே நல்லது. சங்கீதம் 118:8. 9 என்ன வாசிக்கிறோம்? பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதா இருப்பதே நல்லது. ஏன்னா இஸ் a God who is only the comforter. இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும்போது 121 என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசைகளும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் கத்திடத்தை எனக்கு ஒத்தாசை. அவர் ஒருத்தர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். உதவி, ஒத்தாசைன்னா உதவி, சகாயம். அவர் பேரே சகாயர். எனக்கு சகாயம் கிடைக்கிறதுனா அவரால் தான். ஆகவே இன்னைக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனை. அதுதான் புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி விடுறான். பிள்ளைகளுடைய பாரங்கள், வியாதி, வியாபாரத்தில் நஷ்டம், பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலை இல்லை, புருஷ மனைவி சந்தோஷமாகவே வாழ முடியல. இப்படி கோடான கோடி மக்கள் பலவிதமான வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை கலர் பண்ணிட்டாரு என்று அநேக மக்கள், ஒருத்தர் 2 பேர்ல கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பலவிதமான வேதனை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அழைக்கிற ஆண்டவர், விசாரிக்கிற ஆண்டவர், ஆறுதல் அளிக்கிற ஆண்டவர். எப்படின்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இங்கே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாற்றை தருகிற ஆண்டவர். இஸ் only God is calling. எல்லாரும் கூப்பிடுறாரு. ஓப்பன் சேனல் and open calling for each and every one of the universe. Not only the Indians or not only the Christians, but the open declaration to the entire universe. எல்லாருக்கும் கொடுக்கப்படும். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லையே. ஆகவே இஸ் a God, is a powerful God, is going to give comfort to us. ஆகவே மாசத்துல எதெல்லாம் நாம் பாரத்தோடு வந்திருக்கிறோமோ, பிரச்சனையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், உபத்திரத்தோடு வந்திருக்கலாம், கட்டப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் வல்லமையினாலே, உயிர் தேடுதலின் வல்லமையினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆற்றுப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கிறார். ஏன் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறார்னா, அவருடைய பேரே ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன். நம்ம வர்ஷிப்பிங் காட், திருத்துவ கடவுளை வழிபடுறோம். அதுல பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள். பரிசுத்தாவி என்ற கடவுளுக்கு தேற்றரவாளன், கம்ஃபர்டர்னு ஒரு பேர் உண்டு. யோவான் 14:16 வாசிக்கும் போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கு உங்களுடைய இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். தேற்றரவாளன், தேற்றுகிற ஆர்த்தத்துடைய தேவன். என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 16:26. தேற்றரவாளன். ஆக பரிசுத்தாவிய தேற்றல் எங்கன்னா நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றுப்படுத்துவார். அவர் மனிதனுக்கோ விசாரிக்கோ அல்லது எந்த பிரச்சனைகளுக்கோ பயப்பட நம்ம தேவையே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அதனால தான் சங்கீதம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:10
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடுவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நன்மையே ஒரு நன்மை குறைபடாதான். when we have the spirit of searching for God, தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கணும். எப்படி தேடுறது? அநேகர் எங்க போய் தேடுறாங்க? ரிஷிகேஷ்க்கு போறாங்க, இமயமலைக்கு போறாங்க, தேடி ஓடுறாங்க. இன்னைக்கு நம்ம அங்கெல்லாம் ஓட வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துல எங்க 2-3 பேர் அனுபவிக்கப்படுறோமோ அவர் நடுவிலே இருக்கிறேன் என்று வாக்கு சொன்னாங்க. நம்ம அவர் காலையில் அதிகாலையில் தேவனை நோக்கி கூடும் பொழுது கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தினால் நம்ம மூடுறார். காலையில் தேவனை தெரிகிற அனுபவம் நமக்கு இருக்கணும். We should start the day with Jesus. ஏசாமியோடு நாள் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் சொன்ன காலையில் இருந்து ஒரு பெட் காப்பியோடு ஆரம்பிக்கணும். ஒரு சில காலையில் எழுந்தோடனே அவனுக்கு புகை பிடிச்சாதான், சிகரெட்டோ பீடியோ பிடிச்சாதான் அவனுக்கு அந்த நாள் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். ஆனால் நமக்கு இயேசுவோடு அந்த நாளை ஆரம்பிப்போமானால் அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக. அதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்போது அப்படி கடவுளை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படுது. மனுஷன் எத்தனையோ குறைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது ஒரு நன்மையும் குறையப்படுவதில்லை. ஆதியாகமம் 16:13 வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் பிள்ளை சாகுபடியில் இருக்கும்போது ஆகாரையும் அவர் குழந்தையும் அவர் ஆற்றுப்படுத்தினது. அதெல்லாம் சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி தேவனை பணிந்து கொண்டார். அதே போல இயேசுவில் என்னும் பெண்ணுக்கு பயந்து நான் சாக வேண்டும் என்ற எரியாவை தேவன் தேற்றினார் அப்படின்னு ஆசிரியர். 1 சாமுவேல் புஸ்தகம் 1:11 தேவாலயத்தில் அழுகையோடு கூட காணப்பட்ட ஒரு ஸ்ரீ குறித்து வாசிக்கிறோம். அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்றார்? ஒரே நம்பிக்கை ஆண்டுக்கு வந்தார். அவர் மனம் கசந்து மிகவும் அழுதாள் அப்படின்னு ஆசிரியர். மனம் கசந்து மிகவும் அழுதாள். யாரும் அழுதா? மனுஷனாண்டியோ ஊழியக்காரனாண்டி போயிடல, தேவனாண்டி போனோம். நேர தேவ சபத்துக்கு போய் அப்படி வேதனையெல்லாம் ஆண்டுகிட்ட கொட்டினா. மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே ஏடி பார்த்துட்டாருன்னு நினைச்சாரு. அவள் ஏதோ வேற மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டான்னு பயந்தார். அப்படிலாம் இல்லை. நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, என் வேதனை பாடலாற்றையும் தேவ சமத்தை ஊற்றினாள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அன்னாளின் சமத்தை கேட்டு ஆண்டவர் அவளை ஆற்றி 1 சாமுவேல் புஸ்தகம் 1:18 வாசிக்கும்போது அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை என்று சொல்லுவது. துக்கமுகமாகவே இருக்கவில்லை, நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமத்தை எல்லாத்தையும் பண்ணலாம். அதே போல பிறவி கொண்டு வாசிக்கும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் கத்துறான். எல்லாம் அனுப்புறாங்க, ஐயா போறாரு, நீ யார் டிஸ்டர்ப் பண்றன்ட்டு. ஆனால் இன்னும் மிகுந்த சத்தத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு ஆனால் அவனோடு கூட நான் என்ன செய்யணும்பா கரிசனையோடு கேட்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மீது வைத்து விடுங்கள். பிகாஸ் இஸ் த காட். அவர் என்ன கடவுள்? விசாரிக்கிற கடவுள், ஆறுதல் கொடுத்துக்கிற கடவுள், ஆற்றுகிற கடவுள். எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்திருங்க. ஆக மத்திய 9:22 வாசிக்கும்போது 12 ஆண்டுகள் குதிரை பொறுப்புள்ள ஒரு ஸ்திரீ எல்லாராலும் கைவிடப்பட சாஸ்திரம் பூராவது செலவு பண்ணிட்டாங்க. ஏசாவுடைய வஸ்திரத்தை தொங்கலை தொட்டா சுகம் கிடைக்கும் போய் தொட்டாங்க. அப்படியே அவருக்கு ஆண்டுடைய வஸ்திரத்தை தொங்க உடனே அவர் சுகம் பெற்றுக் கொண்டதாக வாசிப்போம். ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை. 100 சொன்னா ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க என்ற வேலைக்காரன் கிடைப்பான். ஆண்டுடைய வார்த்தையில் ஒரு வல்லமை, வஸ்திரத்தின் தொங்கலில் ஒரு வல்லமை, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வேத வாசிக்கிறோம். ஆகவே வேத பிரமாணத்தினுடைய கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய விபச்சாரத்தை என்ன பண்றாரு? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத என்று மன்னித்து ஆறுதல் படுத்தினார். மன்னிக்கிறது மாத்திரமில்லை, ஆறுதல் படுத்தி அனுப்புகிறான். நீ போ, இனிமேல் பாவம் செய்யாது. மகதலேனா மரியாள் ஆண்டோடைய கல்லறையிலேயே அவள் காத்திருந்தார். சிலுவையில் அறியும்போது ஏன் அங்கே இருந்தான்னா அவள் இருந்த பிசாசு விரட்டது மாத்திரமில்லை, ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினால அவளால் தாங்க நிமிடம் நேசனது எங்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த அன்பின் நிமித்தமாக while he was crucified on the cross he was there. அங்கே ஆண்டவர் சிலுவையில் அறிய நேரத்தில் அங்கே நின்றுட்டு இருந்தார். கல்லறையில் அடக்கமட நேரத்தில் அங்கே இருந்தான். மற்றவங்களை குறித்து அவளால் பார்க்க முடியல. மகதலேனா மரியாள். அதனால தான் மரித்து 3ஆவது நாள் அதிகாலை இருட்டோடு கல்லறைக்கு யாரெல்லாம் போவாங்களா? பகலில் கல்லறைக்கு போனாலும் அந்த காலையில் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ இருட்டோடு அதிகாலையில் எழுந்து மகதலேனா மரியாள் ஆண்டவருக்கு சுகந்த ஒரு விடும்படியாக கடந்து போகிறாள்.
அவரை காணும்படியாக கண்ணீரோடு போகிறான். வேறு சொல்லுது, அவருடைய கண்ணீர் கடிப்பாய் மாறிட்டு. யோவான் 16:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மரித்து போன இயேசுவை காணும்படியாக அதிகாலையில் எடுத்து போன அந்த மகளிரை நம்புறியாள் உயிர்த்த இயேசுவை கண்டாள். இன்னைக்கு தேவனை இயேசுவை தேடி நீ ஓடும் பொழுது ஆண்டவருடைய துக்கத்தை கழிப்பாய் மாற்றுவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன துக்கத்திற்கு எனக்கு தெரியாது, என்ன யார் என்னை கைவிட்டாங்களோ எனக்கு தெரியாது, என்ன பாடம் எனக்கு தெரியாது, உனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். அவரை நோக்கி நீ ஓடி வரும்போது அவர் அப்படியே நீ எப்படி வந்து அப்படியே போயிட்டு சொல்ற ஆண்டவர் இல்லை. துக்கங்களை ஏற்றவர், துயரை ஏற்றவர், பாடுகளை ஏற்றவர் எல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். இளைப்பாறுதலோடு கூட அனுப்புகிறார், நம்பிக்கையோடு கூட அனுப்புகிறார். ஆண்டவர் அந்த ஒருவர் வெறுமனை போனதே இல்லை. இஸ் the God of taking all the burden on you. எல்லா பாரத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இளைப்பாறுதலோடு அனுப்புகிற ஆண்டவர். நாயின் ஒரே மகளை மரணத்தினுடைய விதவியின் சகோதரத்தை நிறுத்தி அந்த பாடல் இந்த மகளை உயிரோடு கூட எழுப்பி அந்த விதவை தாயோடு என்னுடைய ஆதரவுப்படுத்தினார். மரித்து போன இந்த சடலத்தை தொட்டு சுகமடைய செய்தார். அதே போல யோவான் 11 வாசிக்கும்போது லாசர் மரித்து 4 நாட்கள் ஆயிற்று. மார்த்தாள் மரியாள் துக்கமாக இருந்தாங்க, யூதர்களெல்லாம் அழுதுருந்தாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி மரித்து 4 நாள் நாடிக்கொண்ட லாசரின் சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பினார். ஆகவே இந்த காலையில் நானே கர்த்தர் மாறாதவர், நான் உன்னை ஆறுதல் கொடுத்துக்கிறவர் என்று சொன்ன ஆண்டவர், இந்த ஆற்றுகிற ஆண்டவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஆண்டவர். வேற யாரும் ஆறுதல் செய்ய முடியாது. எந்த அரசாங்கமானாலும் சரி, எந்த தலைவர்களானாலும் சரி, எந்த மனிதர்களானாலும் சரி, எந்த ஒருவர்கள் நமக்கு பரிதாபப்படுவாங்க ஒழிய ஒருவர் ப்ராக்டிக்கலாக we cannot help us. But the God promised to help you, He will sustain the things. உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறாங்க. உன் பிரச்சனைகளை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம், உபத்திரங்களை நிமித்தம் வேதனையோடு இருக்கலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு வாழ்க்கை என்ன இருக்குன்னு சோர்ந்து போயிருக்கையோ. மரித்து போன லாசர் சொன்னாங்க, ஐயா அவன் எப்படியா உயிரோடு இருக்க கல்லை புரட்டி தன்னை மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. பட் யூ obey to the word of God. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடித்து கல்லை புரட்டி தந்தாங்க. லாசருவே வெளியே வா சொல்ல மாத்திரத்தை மரித்து 4 நாளான அந்த சரீரம் உயிரடைந்து உலர்ந்த எலும்புகள் உயிரடையமா என்று சொன்னது போல உயிரடைந்து மரித்து கொண்ட லாசரு அவன் உயிரோடு கூட வந்தான். அங்கிருந்த யூதர்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியாத நம்பிக்கை. They begin to start believing Jesus Christ God. இயேசுவை கடவுள் என்று அவர் நம்ப ஆரம்பித்தார்கள். ஆம், 1-2 Corinthians 1:3 வாசிக்கும்போது அவர் சகல ஆறுதலின் தேவன், உடைய துக்கத்தை மாற்றினாங்க, உடைய தேவையை சந்திக்கிறவர், உடைய பாடு உபத்திரவை ஏற்றுக்கொண்டு சமாதானம் நடத்துகிறார். ஆகவே உங்கள் நண்பர்கள் மீதோ உறவுகள் மீதோ பொருள்கள் மீதோ சார்ந்திராமல் கர்த்தரை மாற்ற சார்ந்துக்கொள்ளலாம். அவர் ஒருவரே நமக்கு கடைசி மட்டும் நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் பிள்ளைகளிடம் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் குட் ஷெப்பர்ட், நல்ல மெய்ப்பன் சொன்னாங்க. நல்ல மெய்ப்பன் அந்த பாடலுடைய பெயர்கள் காட் ஆஃப் காலிங் பை நேம், எல்லாருடைய பேர் அறிந்து எல்லாருடைய பேர்கள் சொல்லி கூப்பிட ஆண்டவர். அவங்க இந்த நாளில் காட் நோஸ் த நேம் ஆஃப் சார்ல்ஸ் ஜெயக்குமார். அதே போல் உன்னுடைய பேர் அவருக்கு தெரியும். யாராக இருந்தாலும் உனக்காய் பரிந்து பேசுகிற தேவன், உனக்காய் தன் ஜீவன் கொடுத்த ஆண்டவர், உனக்காய் ரத்த சிந்தின ஆண்டவர், உன்னை ஆரம்பித்து தேவன் அன்போடு பிரணிக்கிறார். அப்படின்ற வரனை ஆயத்தமா கண்களை மூடி தேவனுடைய பிரசனத்தை உணர்வோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாய கர்த்தர் ஒரு நாளை நம்ம கைவிடவில்லை. நீ மனுஷன் உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். உலகமோ மாம்சமோ பிசாசோ மனுஷனை ஆற்றுப்படுத்தவே முடியாது. சகல ஆதரவின் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவரே உனக்காய் எனக்காய் சிலுவையில் ரத்த சிந்தின ஆண்டவர். அவருடைய கைகளிலே கால்களிலே ஆணிகள் கடாவிட்டன, தலையிலே முன்முடி சொல்லப்பட்டது. அவர் கடைசி சொட்டு ரத்தம் மட்டுமாக உனக்காய் எனக்காய் கல்வாரிலே சிந்தினார். சிந்தித்து மாத்திரமல்ல, நமக்கு ஆறுதல் செய்கிற ஆக்கினை அவருக்கு வந்து 53 ஆசிரியர் உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே எந்த கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த துக்கத்தில் இருந்தாலும், அன்பான தேவ ஜனமே, கடந்த காலங்கள் போயிட்டு இந்த புதிய மாதத்தில் உன்னை புதிய நன்மையினால், உன்னை புதிய கிருபையினால் பிடிச்சுட்டும்படியாக
தன்னுடைய ஆணி பாய்ந்த கரங்களை விரித்த வண்ணமாக வருத்தப்பட்டு பால சுமக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என்று வா, நான் உனக்கு இளைப்பாற்றல் தருகிறேன், நான் உனக்கு ஆறுதல் தருகிறேன் சொல்லி அழைக்கிறான். ஆற்றுப்படுத்துகிற தேவனாய கற்ற காலையிலே உன்னை அன்போடு அழைக்கிறார். நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய கருத்துல ஒப்போடு நீ வருவாயா? நம்பிக்கையோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயா? உனக்காக தன் ஜீவனையை கொடுத்த ஆண்டவர், உனக்காக தன் ரத்தத்தை சிந்தி ஆண்டவர், உன்னை வாழ வைக்கும்படியாக தன்னை தாழ்த்தவர், தன்னை ஜீவபலியாக கொடுத்த ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர், உயிரளிக்கிற ஆண்டவர், வாழ்வழிக்கிற ஆண்டவர், நானே வழியும் நானே சத்தியமும் நானே வாழ்வுமாயிருக்கிறேன் சொன்னதை வாழ வைப்பதற்காகவே தன்னை கொடுத்தவர். அவருடைய கருத்துல காலையில் போட்டுக்கலாமா? கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் துன்பத்திலே துயரத்திலே நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி உடைய வார்த்தையினாலே அவளை தேற்றி நீரே, வாக்குத்தினாலே அவளை ஆண்டவரை புத்துணர்ச்சி பெற பண்ணினேரே. இந்த நாளிலும் கூட உலகமே தாறுமாறாக காணப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்ன சம்பவிக்கும் என்று அறிய முடியாத சூழ்நிலையிலே திக்கற்ற நிலையில் இருக்க எங்களுக்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறதுக்காக தோற்றுறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாகவே விடேன். அது யோவான் என்ற சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திக்கற்றவர்களாகவே எங்க பார்த்து என்ன செய்து திக்கு தெரியாத மக்கள் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறது போல இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாக்குனே நான் உங்களை திக்கற்றவர்களாகவே விடேன்னு சொல்லி நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக நண்பான வார்த்தைகளுக்காக நம்ம தோற்றுறோம். இந்த புதிய மாதத்தை நம்பி வந்த எங்களுக்கு நீ கொடுத்த ஆறுதலின் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொண்டு தெய்வீக அருளையும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவருடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து சமாதானத்தின் வழிகளை வெளிப்படுத்தும்படியாக எங்களை ஒப்படுகிறோம். இந்த நாள் இந்த மாதம் பூராய் உங்கள் கிருபை எங்களை சொந்து கொள்ளட்டும். எங்களை மாத்திரமில்லை, என்னுடைய திருசபை மாத்திரமில்லை, காணொலி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் உங்களுடைய ஆறுதலின் சமாதானத்தினால் நிரப்பமுடியாக செபிக்கிறோம். இந்த கிருபையினால் நிரப்பமுடியாக செபிக்கிறோம். நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி உன் போக்கிய வார்த்தை என்று ஆசிரிப்பார் என்று சொல்லி வைத்து ஆசிக்கிறோம். ஆகவே கத்தத்தான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை பறிக்க செய்ய சுவாமி. உலகத்தை யார் உன்னை கைவிட்டாலும் மனிதனை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சில வார்த்தைகளும் காய்த்து வைக்கிறோம். தொடர்ந்து இறக்கம் கிருபை பராமரி பாதுகாப்புகளை சூழ்ந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தர் தாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒரு முறை உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் அறிவித்தது போல பேராயர் வழிகாட்டுதலின்படியாக நம்முடைய ஆலயத்தில் ஆற்றுக்கு முன்னால 2 உண்டியல்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் ஒன்று நம்முடைய மாதாந்திர சந்தாவரைகள் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் போன்ற குடும்பமாக நம் ஆராதனை நடத்தி அதோட காணிக்கை, பொது காணிக்கை, தோத்திர காணிக்கை எல்லாவற்றையும் மற்றொரு உண்டியல்கள் படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் அதே போல நம்முடைய பேராயத்தில் அநேக விடுதிகள் உண்டு. There are so many hostels. CSI Andrews Boys Hostel Narkonam, CSI Gaudi Hostel at Thiruvallur, CSI Chengalpet Women's Hostel in Chengalpet, CSI MM Hostel at Nagari, CSI Carly Hostel Thambram, CSI David Student Hostel Kadalur. ஆக அந்த இத்தனை ஹாஸ்டல் இருக்குது.
இதில் சேர்க்கணும்னா அப்போ எந்த வகுப்புனாலும் போய் சேர்ந்துக்கலாம். 8ஆம் வகுப்புனாலும் போய் சேரலாம், 10ஆம் வகுப்புனாலும் போய் சேரலாம். ஆனால் கடந்த நாட்களாக என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5ஆவது படிக்கிற பிள்ளைங்க இப்பவே அது விண்ணப்பிக்கணும். அவங்க எங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டல் வாரியத்துக்கு போய் இயக்குநர்கிட்ட போயிட்டு 24/8/2020 விண்ணப்பங்கள் பெற்றுக்கணும். பெற்றுட்டு அந்த லோக்கல் லைனுடைய பரிந்துரையோடு கூட இங்கேருந்து விண்ணப்பம்னா என்னுடைய பரிந்துரையோடு கூட அந்த 30 ரூபாய்க்குரிய விண்ணப்ப படித்து பெற்று இந்த மாதம் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள பேராய இயக்குனர் ஹாஸ்டல் போர்ட் டைரக்டருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அவங்க என்ன பண்ண கால் ஃபார் இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் கொடுக்க வேண்டும் அதை கொடுப்பாங்க. ஆர்வம் நல்ல விடுதிகள் வாரியத்தினுடைய சுற்றறிக்கை மனதில் கொண்டு தயவுசெய்து பயனடையும்படியாக உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். Another important announcement. கடந்த 18ஆம் தேதி நம்முடைய பேராய டயசிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தீர்மானத்தின்படியாக நம்முடைய சின்னருடைய வழிகாட்டுதல் மட்டுமாக இப்பொழுது இருக்கிற சேகரிப்புக்கு தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். The present pastoral committee will continue and do their ministry till the orders come from the Senate. ஆகவே அவர் தொடர்ந்து ஊழியர் செய்யும்படியாக பேராயத்தினால் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் திருப்பணிகளை அதிகமாக நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நம்முடைய காணிக்கை கர்த்தரை படைக்கும்படியாகவும் 125வது பாடல் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை என்ற பாடலை பாடும். அந்த பாடலின் போது நாம் கத்திருக்கின்ற காணிக்கை சேகரிக்கப்படும். அந்த காணிக்கைகளை பேராயருடைய உத்தரவுப்படி நம்முடைய ஆலயத்துக்கு வைக்கிட்டிருக்க காணிக்கை பெற்றிக் கொண்டு படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட செல்வம் உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருந்தாலும், திரண்ட செல்வம் உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருந்தாலும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் மற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளுக்காக வாக்குத்தத்த செய்திக்காக உங்களுக்கு தோற்றுறோம். அநேக மக்கள் பலவிதமான நெருக்கங்களை காணப்படும் பொழுது உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட தோற்றுறையா. உம்முடைய நிலையிலே வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நீர் அழைத்த அழைப்புக்காக உங்களுக்கு தோற்றுறோம். உண்மையில் நாங்கள் பெற்றிருக்க பற்றுறுதிக்காக தோற்றுறோம் சுவாமி. நாசில் சுவாசமுள்ள ஒரு மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பதே நல்லது சொல்லி சங்கீதக்காரன் எப்படியாவது பற்றி கொண்டாரோ அவருமாக நாங்கள் பற்றிக்கொள்வோம். உலகம் எங்களுக்கு சதம் கிடையாது, நிறம் கிடையாது என்று சொன்ன ஒரு நாளிலே லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திற்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட பயங்கரமான நிலையில் இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கும் போது நாங்கள் யாருக்கு நல்ல போக முடியும்? இயேசுவே எங்களுக்கு கிடைக்கணும், இயேசுவே எங்களுக்கு வழி, இயேசுவே எங்களுக்கு சத்தியம், இயேசுவே எங்களுக்கு வாழ்வு என்று சொல்லி இப்படி பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு தனித்தனியும் பேர் பெருமாய் ஆசீர்வதிப்பீராக. என் அன்பு பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்கு, பேராய ஆயர்கள், முஸ்லிமார்கள், பேராய அலுவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ஊழியர்களை செய்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய நிர்வாக குழுவுக்காக, செயலர் குழுவிற்காக, இன்னுமா எல்லா அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்காக, கோயிலுக்காக, சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் ஆலயமாக கூடி தேவனை ஆராய்ச்சியாக கிருபைத்தான் தொடர் தேவனை கிருபை இறக்கம் பாதுகாப்பாமல் பாதுகாப்பு எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோமாக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் தோற்றலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.